உலகமெங்கும் கிளைகளை கொண்ட அன்னமால் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்காலர்ஷிப் உடன் அட்மிஷன் நடைபெறுகிறது. ப்ரோ வணக்கம். வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். 3 BHK மக்கள் வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தியேட்டரில் பார்க்கும்போது பயங்கர சந்தோஷமா இருக்கு. ஏன்னா படத்தோட ட்ரெய்லர் வந்ததுலேருந்து அது கிடைச்சிட்டு இருக்க ரெஸ்பான்ஸ்ன்றது சூப்பராக இருக்கு. இப்போ தியேட்டர்லையும் அது ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்றது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ 3 BHKவோட எடிட்டிங் ப்ராசஸ் பற்றி பேச போகிறோம். ஸோ உங்களோட என்டையர் எடிட்டோகிராஃபி பற்றி பேச போகிறோம். ஸோ 3 BHKவோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்படி நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்தீங்க? எனக்கு அருணன் ரொம்ப நாள் பழக்கம். அருணன் வந்து கூழாங்கலுக்கே பெரிய சப்போர்ட் இருந்தது. கொட்டுக்காலிக்கு பெரிய ஒரு பில்லராக இருந்தது. பிஹைண்ட் த ஃபிலிம் சொல்கிறேன். கொட்டுக்காலி ப்ராஜெக்ட் அசம்பிள் ஆனதுக்கு அருணன் ஒரு மிகப்பெரிய காரணம். அந்த மாதிரி ரொம்ப நாள் பழக்கம். இங்கே சாந்தி டாக்கீஸ் நாங்கள் வருவோம், பேசுவோம், சும்மா ஜாலியாக இருப்போம். இங்கே யாராவது வந்தாங்கன்னா மீட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவோம். முத்து, வினோத் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வருவாங்க. அப்படியே அவங்க கூட வருவேன். அப்போ அதே மாதிரி வரும்போது இவர் ஸ்ரீகணேஷ் வந்து கூழாங்கல் ஆகட்டும், கொட்டுக்காலி ஆகட்டும், அயலி, விலங்குலாம் பார்த்துட்டு உங்கள் ஒர்க்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பேசினாரு. நானும் ஜாலியாக பேசியிருந்தோம். அப்போ ஒரு ப்ராஜெக்ட் இங்கே அசம்பிள் ஆகுதுன்னப்போ நான் அவர்கிட்ட சும்மா நானாக தான் கேட்டேன். ஜென்ரலாக நீங்கள் சப்போஸ் ஒரு வேளை உங்களுக்கு வந்து எடிட் பண்ண உங்கள் டீமில் வேக்கன்சி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் பிரதர், நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் கேட்டேன். அப்புறம் அவருமே உடனே பிரதர் என்ன நம்ம கண்டிப்பாக ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கதை சொன்னார். கதை சொன்னோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கேட்ட உடனே எனக்கு என்ன ஃபஸ்ட்டு ஒன்றுச்சுன்னா, என்னோட கெரியரில் இது ஒரு முக்கியமான படமாக இருக்கும். ஸோ அது எனக்கு சேலஞ்சிங்காகவும் இருந்துச்சு. ஸோ நம்மளோட இன்புட்ஸ் ஆகட்டும், நம்ம இந்த படத்தை ரெஸ்பான்சிபிளாக எடுத்து ப்ரெசென்ட் பண்ணுறதாகட்டும், அது நம்ம இன்னும் கூடுதலாக பண்ணணும், பொறுப்பாக பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அப்படிதான் அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் ஸ்கிரிப்டில் ஒரு 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 டிராஃப்ட் கொடுத்தாரு. ஒரு டைம் நரேட் பண்ணார், நாங்கள் பேசினோம். அப்புறம் ஒரு டிராஃப்ட் கொடுத்தாரு. அதில் நிறையா சஜஷன்ஸ் அண்ட் இன்புட்ஸ்லாம் பேசினோம். அதுக்கடுத்து இன்னொரு டிராஃப்ட் கொடுத்தாரு. ஸ்கிரிப்டில் ஆல்மோஸ்ட் ஒரு 2 டிராஃப்ட் தான் ஒர்க் பண்ணோம். படம் ஷூட் முடிஞ்சு எடிட்டில் மல்டிபிள் டிராஃப்ட்ஸ் அது போயிட்டு இருந்தது. அப்படிதான் அந்த ப்ராசஸ் இருந்தது. ஸோ ஏன்னா முன்னாடியே அவர் உங்கள்கிட்ட ஸ்கிரிப்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இது எதை பற்றின படம், ஒன்லைனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு இருந்த விஷயங்கள் என்ன? ஸோ ஒன்லைனா கேட்கும்போது ஸோ ஸ்கிரிப்டாக படிக்கும்போது அதில் இருந்த டீட்டெயிலிங், ஏன்னா ஓவர் த இயர்ஸ் எல்லாரோட டிரான்ஸ்ஃபர்மேஷனும் படத்தில் கிட்டத்தட்ட ஒரு சித்தார்த் சாரோட ஏஜே 18 வயசுலேருந்து நியர்லி ஒரு 35+ ஏஜ் வரைக்குமே அதில் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஸ்கிரிப்டாக படிக்கும்போது இருக்க டீட்டெயிலிங்லாம் அஸ் எடிட்டரா உங்களை எவ்வளோ எக்ஸைட் பண்ணுச்சு? அது எனக்கு பயங்கர ஹுக் பண்ணுச்சு, சேலஞ்சிங்காக இருந்தது. ஏன்னா இதில் ஒரு கிட்டத்தட்ட நம்ம எபிசோட் வைஸாக ஒரு லுக்கை ஒரு எபிசோடாக வச்சுக்கிட்டோம்னாலும் ஒரு 5 எபிசோட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 2 எபிசோட், செகண்ட் ஹாஃப்ல ஒரு 3 எபிசோட் இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த படத்தோட எடிட்டிங் பேட்டர்ன் வந்து ஒரு கிரெசண்டோவா அப்படியே ரைஸ் பண்ணி அப்படியே அடுத்து பெருசாக வளர்ந்து ஒரு இடத்துல முடிகிற ஒரு பேட்டர்ன் இதுக்கு பண்ண முடியாது. இது வந்து ஒரு வேவ் மாதிரி தான் இருக்கும். ஓகே, லைக் எப்படின்னா ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் வேவ் வரும், உங்களுக்கு ஒரு பீக் சீன் வரும், அடுத்து ஒரு நிதானம் இருக்கும், அந்த நிதானத்துக்கு அடுத்து ஒரு பீக் சீன் வரும். இந்த படத்தை அப்படி தான் ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஏன்னா ஒரு ஃபேமிலி ட்ராமான்றப்ப அடுத்துன்னு ஏற்றிட்டே போக முடியாது. ஸோ இதோட பேட்டர்ன் இப்படி தான் இருக்குன்றப்ப இதை எப்படி நம்ம இந்த 5 எபிசோட சீம்லெஸ்ஸாக மாற்ற போகிறோம், ஃப்ளோ அப்படியே போய்கிட்டே இருக்கணுன்றது தான் ஒரு மூடாக இருந்தது. ஸோ அது சேலஞ்சிங்காக இருந்தது. ஸ்கிரிப்ட் படிக்கும் போதே இதோட நாங்கள் ஒரு ப்ரெடிக்ட் பண்ண டியூரேஷன் வந்து 3 hours 24 minutes நம்ம கால்குலேட் பண்ணி. ஓகே, நாங்கள் ஷூட்லாம் முடிச்சு அதில் சில சீன்ஸ் எடுக்க முடியலை. ஓகே, எடுக்க முடியலன்னா நாங்கள் வந்து அந்த ப்ராசஸ்லேயே நமக்கு தெரியும்ல, இதுலேயே அது கன்வே ஆகிடுச்சு, இது எடுக்க வேணாம் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அதனால படம் வந்து ஒரு அப்படி இருந்தே 320 வந்தது. அதுக்கப்புறம் அது இப்போது ஒரு 1 hour அதுலேருந்து ரிமூவ் பண்ணிட்டு இப்போ இருக்க ஒரு வருஷனாக ரெடி பண்ணோம். ஓகே, இந்த 1 hourன்றது நீங்கள் ஈஸியாக சொல்கிறீங்க. அந்த 1 hour எடிட் பண்ணா இப்போ நம்ம ஒரு வீடியோ இன்டர்வியூ எடிட் பண்ணும்போதே ஒரு 40 நிமிஷம் இன்டர்வியூ பண்ணோம்னா அது ஒரு 20 நிமிஷம் கொண்டு வரதுக்கு வந்து பல விஷயங்கள் வந்து நம்ம மனசு இல்லாமல் தூக்க வேண்டியதா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது படத்துக்குன்னும் போது இவ்வளோ பொருட்செலவு இருக்கும், எமோஷனலாக எல்லாருமே கனெக்ட் ஆயிருப்பாங்க. டைரக்டருமே வந்து அந்த சீனை நல்ல சீன் ஒன்று பயங்கரமாக ஒன்று ஒர்க் ஆகிருக்கும் பார்க்கும்போது. ஆனால் அது படத்தோட வைக்கும்போது கொஞ்சம் வேணாமேன்னு ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த கால்லாம் எப்படி எடுத்தீங்க? ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். ஓகே, நமக்கே மனசு வலிக்கும். எத்தனை பேரோட உழைப்பு, நம்ம வந்து தப்பான ஒரு முடிவு எடுத்துடக்கூடாதுன்றது ரொம்ப அது ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லான ப்ராசஸாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம டெலீட்ன்ற ஒரு பட்டன் தான் சூஸ் பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி பல உழைப்பு இருக்குல்ல, அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். பட் என்னன்னா நம்ம அப்ஜெக்டிவிட்டின்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த படம் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எவ்வளோ சிரமப்பட்டாலும் அந்த ஒரு ஷார்ட்டுக்கு பின்னாடி நம்ம எவ்வளோ வேலை பார்த்தாலும் ஷார்ட் ஒர்க் ஆகலைன்னா ஒர்க் ஆகலை தான். அந்த படத்தோட நரேட்டிவ்க்கு செட் ஆகலை தான். அப்போ அதை தூக்கி வெளியே வைக்கிறது தான் படத்துக்கு நம்ம செய்கிற நல்லது. அது ஸோ இது கஷ்டமாக இருந்தாலும் ஓகே இது நல்லதுக்கு தான் அப்படின்னு நம்மளே ஒரு முடிவெடுத்து பண்ணுறது தான். ஸோ தட் நான் என்ன பண்ணுவேன்னா முடிஞ்ச அளவுக்கு இப்போ இன்னொன்று இது ஆரம்பிக்கும் போது எப்படின்னா 3 hours 20 minutes இருக்கா,
இந்த படம் இந்த மாதிரி ஒரு சாஃப்டான படங்கள் 2 மணி நேரம் 15 நிமிஷம் இருந்தால் தான் நல்லா இருக்கும், 20 நிமிஷம் இருந்தால் தான் அப்படி ஆரம்பிக்கவே மாட்டேன். எந்த படங்களுக்குமே அது பண்ண மாட்டேன், பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து 3.5 மணி நேர கதையையும் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல முடியும், 1 மணி நேர படத்தையும் போர் அடிக்கிற மாதிரி பண்ண முடியும். நம்ம அதை எப்படி ஹோல்ட் பண்ணுறோன்றது தான். ஸோ அப்போ டைமை சுருக்கிறதுனால மட்டும் ஒரு படம் இன்ட்ரெஸ்டிங் ஆகிருமான்னு கேட்டால் கிடையாது. அதுக்குள்ளே இருக்க ஃபேக்டர்ஸ், இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நிதானமாக ஒரு ஏரியா இருந்தால் தான் ஒன்று பீக் இருக்குன்றது. இந்த படத்தோட பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு இந்த நிதானம் இல்லை, இப்போ இந்த நிதானம் இல்லை, அடுத்தடுத்து ஏற்றிட்டே போறீங்கன்னா இந்த படத்துக்கு செட் ஆகாது. நீங்கள் வைக்கிற பீக் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஃபாலோ ஆகும். நீங்க பீக்குன்னு நினைப்பீங்க, அது அப்படி இருக்காது. ஸோ அப்போ நம்ம இங்கே ஏதோ நிதானம் தேவைப்படுது, நம்ம ஆட் பண்ணோம். ஸோ அப்படியே அது மல்டிபிள் வேஸ் ஆஃப் சால்விங் அ ப்ராப்ளம்னா இருக்கும். ஸோ இப்போ 3 BHK எடுத்துக்கிட்டோம்னா எடிட்ல சாங்ஸாக நிறையா பிளேஸ் பண்ணுவோம். ஓகே. ப்ரீ இன்ட்ரோல் சாங் வந்து ஒரு மாண்டேஜ் சாங்காக இருந்தது. இந்த இடிமலைன்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டு ஒரு மாண்டேஜ் சாங்காக இருந்தது. ஒரு ஏர்லியராக ஒரு 1 மினிட்டுக்கு வந்துட்டு போகிற ஒரு சாங்காக இருந்தது. டுவர்ட்ஸ் தி எண்ட் இப்போ நம்ம ஊர் எடுத்துக்கிட்டோம்னா இன்டர்வல் வருது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃபாக பிரிக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆப்வியஸாக ஒரு ஹை உங்களுக்கு தேவைப்படுது. நீங்கள் ஒரு டேக்அவே எடுத்துகிட்டு வெளியே போய் ஒரு 10 நிமிஷம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுது. அப்போ அந்த ஹையை ப்ரெசென்ட் பண்ணணும்னா அந்த மொமெண்டமை வந்து கொஞ்சம் கம்ப்ரெஸ் பண்ணுவோம். கம்ப்ரெஸ் பண்ணி அந்த மொமெண்டமை ப்ரீ இன்டர்வலில் போய் வைப்போம்னு அந்த சாங்கோட மாண்டேஜஸ்லாம் ஷஃபில் பண்ணி அந்த இடிமலை பாட்டை ப்ரீ இன்டர்வலில் மாற்றணும். அந்த இன்டர்வியூ அப்பா வந்து எப்படியாவது இன்டர்வியூவில் இது பண்ணிடுறான்னு ஒரு ஹோல்டு வரும். அந்த ஹோல்ட்ல இருந்து அந்த மோட்டிவேஷன்லாம் ஒரு சாங் இருந்தால் நல்லா இருக்கும்ன்றதை அங்கே பிளேஸ் பண்ணி நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். இது எடிட்ல சேர்ந்து எடுத்த முடிவு தான். ஓகே. இப்படிதான் அதை சால்வ் பண்ணமே ஒழிய ஜஸ்ட் இதை ஒரு மணி நேரம் கம்மி பண்ணிட்டா நல்லா இருக்கும்ன்றது கிடையாது. சூப்பர். ஓகே. இப்போ 3 BHK பொறுத்தவரையில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து அந்த ஃபேமிலியோட நம்ம கனெக்ட் ஆகிறதுக்கும் நம்ம கரெக்டாக அந்த ஃபேமிலியோட அடுத்தடுத்து ட்ராவல் பண்ணுறதுக்குமான ஒரு டைம் ஸ்பேஸை நீங்கள் அந்த ஸ்க்ரீன் பிளேலேயே அது இருந்துச்சு, அது எடிட் பேட்டர்னாவும் நம்மளால அது புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ இன்டர்வலுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஹை மொமெண்ட்டுக்கு அப்புறம் தான் நம்ம செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே நம்ம ஸோ கனெக்டடான நிறைய விஷயங்கள் வந்து இருந்திருக்கு ஒவ்வொரு இயர்ஸும் வர. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக நம்ம ஸ்டேஜ் பண்ணுறோம், செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக எலிவேட் பண்ணுறோம் அப்படின்றதான் ஐடியாவா? ஆமாம். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இந்த ஒவ்வொரு எபிசோட் நீங்கள் சொல்கிறது ஒரு ஓவரால் ஆர்க்கா. அதாவது இப்போ இதில் 2 பிளாட்ஸ் இருக்கு. ஒன்று இதோட மெயின் பிளாட் வந்து வீடு வாங்கணுன்றது மெயின் பிளாட். இதோட சப் பிளாட் வந்து ஒருத்தரோட கம்மிங் ஆஃப் ஏஜ் அப்படிதான் இருக்கு. சித்தார்த் சாரோட அவர் எப்படி வளர்ந்து ஒரு லைஃப் அவர் எப்படி அப்ரோச் பண்ணாரு, மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் லைஃப் எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, எஸ்பெஷலி மிடில் கிளாஸ் யங்ஸ்டர்ஸ். ஸோ இதுதான் இதோட பிளாட் பி. இப்போ இந்த பிளாட் ஏக்கு நீங்கள் சொல்கிற கிராஃப் இருக்கு. பிளாட் ஏக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய விதைக்கிறோம், செகண்ட் ஹாஃப்ல அறுவடை பண்றோம். பட் வந்து இப்போ நீங்க சித்தார்த் சார் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கு 5 எபிசோட் இருக்கு இல்லையா? கரெக்ட். அந்த 5 எபிசோடுக்கான விதையுமே அந்த 5 எபிசோடுக்குள்ள இருந்தாகும். கரெக்ட். ஸோ அதுக்குள்ளாரே ஒரு செட்டப் இருக்கும், அதுக்குள்ளாரே ஒரு பே ஆஃப் இருக்கும். ஸோ நாங்கள் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணோம்னா நீங்க சொன்ன அந்த மெயின் பிளாட்டுக்கான செட்டப் அண்ட் பே ஆஃபை ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃபாக வச்சுக்கிட்டு இந்த ஒவ்வொரு எபிசோடுக்குள்ள இருக்க செட்டப்ஸ் அண்ட் பே ஆஃப்ஸை போக குறைச்சிக்கிட்டே போகணும். இன்டர்வெல்ல வர 2வது கெட்டப்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ஓப்பனிங்ஸ்லாம் ஹாஃப் ஏவர். ஏன்னா அந்த கேரக்டர் கூட நம்ம இவ்வளோ தூரம் பயணிச்சிட்டோம், இதுக்கு அடுத்தும் நம்ம வந்து அந்த சூழ்நிலைகளையோ இவங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை இருக்குன்றதே நம்ம சொல்ல தேவையில்லை. அதனால அதை புரிஞ்சுப்பாங்கன்னு ஒரு போக செட்டப்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணும், சப்ளாட்டோட செட்டப்ஸை கம்மி பண்ணும். சித்தார்த் சாரோட கேரக்டர், பிரபுவோட கேரக்டருக்கு நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. ஸோ இதே பிளான் தான், இதே ஸ்ட்ராட்டஜி தான் எல்லா கேரக்டர்ஸுக்கும் நம்ம பொருந்துமா? ஏன்னா இதுல எல்லாருமே லீட் தான். ஸோ இதுல ஒரு ஃபேமிலி தான் ஃபுல்லா லீடா இருக்காங்கன்னு போது ஒவ்வொரு கேரக்டருக்குமே நீங்க சொல்ற மாதிரி ஒரு இன்சர்ட் இருக்கு, ஒரு பே ஆஃப் இருக்கு எல்லா கேரக்டருக்குமே. இந்த நீங்க சொன்ன விஷயம் எல்லா கேரக்டருக்குமே பொருந்துமா? நிச்சயமா. நம்ம வந்து இப்போ இவங்க மீதாவோட கேரக்டர் எடுத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல ஒரு முக்கியமான இடத்துல அவங்களுக்கு ஒரு சீன், ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை ஓப்பன் பண்ற விதத்திலேயே கொஞ்சம் மாற்றணும். அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் சீக்வன்ஸ் இருக்கும், அந்த ஹாஸ்பிட்டல் சீக்வன்ஸை எமோஷனலாக ட்ரீட் பண்ணியிருந்தோம். ஓகே. இப்போ வந்து அது ஒரு கியூரியஸாக என்ன ஆச்சு இந்த பொண்ணுக்கு, என்ன பிரச்சனை அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கிற மாதிரி அந்த எமோஷனல் பிட்ஸை கட் பண்ணிட்டு அதை கொஞ்சம் இது பண்ணி அதுக்கு அடுத்து வர சீன்ல எமோஷனல் லேண்டிங்ஸை கரெக்டாக வச்சோம். ஓகே. ஸோ அப்போ ஹாஸ்பிட்டல்ல ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்ல ஹாஸ்பிட்டல்ல இந்த எமோஷன் விஷயங்களே எமோஷனல் இருக்கும், அதாவது 2மே இருக்கும், கியூரியாசிட்டி இருக்கும், எமோஷனல் பே ஆஃப்ஸும் இருக்கும். ஓகே. அடுத்து வர சீன்ல எமோஷனல் பே ஆஃப் இருக்கும். ஓகே. இன்ஃபேக்ட் சொல்ல போனா அடுத்து வர அந்த ஒரு அவங்க சிங்கிள் ஷாட்ல அந்த பேசுறாங்க இல்லையா, அந்த சீக்வன்ஸ் ஃபுல்லா ஒரு எமோஷனல் பே ஆஃப் மட்டும் தான் அந்த சீன் முழுக்க. ஸோ இங்க எமோஷனலா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்போது இதுக்கு முன்னாடி வரதுல அந்த எமோஷன் தேவைப்படல. ஓகே. இன்ஃபேக்ட் அவங்க திரும்பி அந்த கேரக்டர் இப்படி வரும்போது நம்ம ரொம்ப நாள் கழிச்சு அந்த கேரக்டர் பாக்குறோன்றப்ப நமக்கு என்ன இருக்கும்னா என்ன ஆச்சு இவங்களுக்குன்ற தாட்டு தான் நமக்கு அதிகமா இருக்கணும். அப்ப அதை எவ்வளவு ஹைட்டண்டா நம்ம உருவாக்குறோமோ அடுத்து அவங்க அது ஏன்னு பதில் சொல்லும் போது நமக்கு
நம்மளால இன்னும் அந்த எமோஷன் நல்லா இருக்கும். ஸோ அதே மாதிரி சில கேரக்டர்ஸ் வந்து உள்ளுக்குள்ள வந்து ஒரு விஷயங்கள் ப்ளே பண்ணும்போது ஸோ அதை வந்து நீங்க எடிட் பேட்டர்ன்ல இது இல்லை இது கொஞ்சம் பின்னாடி வரலாம் இந்த கேரக்டர், இல்ல இந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டோம்னா ஒரு ஃபன். யோகிபாபு சாரோட கேரக்டரை வச்சுக்கலாமே. ஸோ அவருக்கான ஸ்பேஸ் வந்து படத்துல ரொம்ப கம்மி, ஆனா வரக்கூடிய இடங்கள்லாம் வந்து ஒரு மாதிரி பிளாஸ்டா இருக்கு, சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் கவுண்டர்ஸ் இதெல்லாம். ஸோ இந்த டெசிஷன் எடுக்கிறது இருக்குல்ல, ஏன்னா ஒரு படம் கொஞ்சம் ஒரு ஸ்லோவா ஒரு டிராமா போய்கிட்டு இருக்கு, அந்த இடத்துல ஒரு பிளாஸ்ட் ஒரு ஃபன் இருந்ததுன்னா ஒர்க் ஆகுன்ற டெசிஷன் வந்து நீங்களும் டைரக்டர் சேர்ந்து எடுக்கும் மாதிரியான சூழல் இருந்துதான். இது வந்து யோகிபாபு சாரோட போர்ஷன்ஸ் வந்து அவரு ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் ஐடியேட் பண்ணதுதான். ஓகே, இந்த படத்துக்குள்ள ரிலீஃப் பாயிண்ட்ஸ் இருந்தா நல்லா இருக்கும், இந்த படத்துக்கு எப்படி ரிலீஃப் பண்ணலாம், சரி ஓகே ஒரு புரோக்கர் கேரக்டர் இருந்தா நல்லா இருக்கும்னு அவரே ஐடியேட் பண்ணாரு. ஓகே, நாங்க என்ன பண்ணுவோம்னா முடிஞ்சளவு அந்த ரிலீஃப் பாயிண்ட்டை டச் பண்ண ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப அழுத்தமா போயிட்டு இருக்கு, இந்த ரிலீஃப் பாயிண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினைப்போம். இந்த படத்தை நாங்க முடிஞ்சளவு என்ன பண்ணோம்னா அழுத்தங்களை கொஞ்சம் கம்மி பண்ணோம், ரொம்ப அழுத்தங்களா இருக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணோம். கிளைமேக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா மொட்டை மாடியில இருந்து பேசுவாங்க, அப்பாவும் பையனும் பேசுவாங்க, ஒரு விக்டோரியஸா ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ என்ஸ்க்ரோல்ல சாங் இருக்கு இல்லையா, அந்த சாங் வந்துட்டு அது வரும். ஓகே ஓகே, அந்த போர்டில் வந்து அந்த கிளைமேக்ஸா ஒரு புல் பேக் ஷாட், ஃபேமிலியா இருப்பாங்க, அப்படியே ஒரு புல் பேக் ஷாட் வரும். நான் சொன்னா ரொம்ப ஸ்பாயிலரா இருக்கும், புரியுது. அந்த ஷாட்டை வந்து படம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா புரியும் நான் என்ன சொல்றேன்னு. அந்த சாங் வந்து வந்த பிறகுதான் அப்பா பையன் அந்த பால்கனில இருந்து பேசுறாங்க. ஸோ அதை நாங்க என்ன பண்ணோம், அவங்களோட விக்டரிக்கு அப்புறம் அது வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அதை மாற்றணும். ஸோ இப்படிதான் ஷஃபிள்ஸ் பண்றது, ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்றது தான் ட்ரை பண்ணோம். ஓகே ஓகே. சிதா சார், சைத்ரா அவங்களோட போர்ஷன்ஸ் வரும்போது ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. ஸோ அவங்களோட என்ட்ரி, அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க எங்க வராங்க, எந்த பேக்ட்ராப்ல வராங்க, அவங்க 2 பேரும் அந்த ஸ்ட்ரீட்ல நடந்து வர விஷயங்கள், ஸோ அதுல ஒரு குட்டி ஃபன்னு, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல, இந்த போர்ஷன் எடிட் பண்ணதை பத்தி பேசலாம். அதான் இப்போ இது முடிஞ்ச அளவு என்னன்னா, ஸ்ரீ கணேஷ் கூட ஒர்க் பண்ணும்போது அவர் ஒரு விஷயத்துல ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாரு. அது எனக்கு பயங்கர பாசிட்டிவா ஃபீல் ஆச்சு. என்னன்னா, நான் சீன்ஸை எப்பவுமே ரஷ் பண்ண விரும்ப மாட்டேன். இப்போ அந்த சீன் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா அந்த சீனை தூக்குறது பெட்டர். ஓகே, நம்ம அதை சுருக்கிறதுனால எந்த யூஸுமே இல்லை. அதை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டு என் கூட கொலாபரேட் பண்ண டேரக்டர். அதனால தான் உங்களுக்கு படம் இப்போ பார்க்கும்போது ஒரு நிதானமா போகும். இல்லைன்னா நீங்க சொல்ற இப்போ நாங்க அந்த 3 மணி நேரம் 20 நிமிஷத்தை சுருக்கணும்னு வச்சுக்கோங்க, அது வந்து எல்லா சீனும் ஓடிக்கிட்டே இருக்கும், அதுல எந்த இன்ஃபர்மேஷனும் ப்ராசஸ் பண்ண முடியாது, ஃபீல் பண்ண முடியாது. இப்போ அந்த நிதானமா நாங்க சீன்ஸ் நிறையா தூக்குனதுனால இந்த நிதானமா இருக்கு இந்த படம். அதுக்கு நான் கண்டிப்பா இருக்கு தேங்க்ஃபுல்லா தான் இருக்கணும். இந்த சீன் பர்டிகுலரா, இந்த சீனுமே அப்படிதான். இந்த சீன் நாங்க எடுத்ததுல இருந்து மேபி ஒரு 40 செகண்ட் கம்மி பண்ணிப்போம்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். அது பேரே மைண்ட்ல லாங் வாக் சீன். ஏன் சொல்றேன்னா, அது அந்த சீன் லாங் வாக் தான். அது அங்கேருந்து ஆரம்பிச்சு அவங்க அவ்வளோ தூரம் நடந்து அவங்க லைஃப்ல என்னெல்லாம் நடந்துச்சுன்றதை பேசிக்கக்கூடிய விஷயம் தான். நம்ம இப்போ எடிட்ல வந்துட்டு ஒருவேளை இப்போ படம் போரிங்கா இருக்கு நம்ம கட் பண்ணணும்னு அதை சுருக்கிடக்கூடாது. அது எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே இந்த சீன் மேஜிக்கலாக இருந்துச்சு. அதுக்குள்ள சின்ன சின்ன டைலாக்ஸ் வேணா கொஞ்சம் கொஞ்சம் இவ்வளோ இருந்தால் போதும், இது சொன்னால் புரியும் அப்படின்ற மாதிரி மாற்றணுமே. இதெல்லாம் ஏன் ஒரு பாயிண்ட் இருக்கும், இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லன்னு கேட்பாரு. அதுக்கு முன்னாடி ஒரு டைலாக், ஒரு லாங் டைலாகாக ஒன்று இருந்தது. ஓகே, நீ டிஸ்டர்ப் ஆயிடுவதான் அப்படின்னு ஒரு டைலாக், இந்த மாதிரி சம்திங் ஒரு லாங் இது இருந்தது. நாங்கள் இப்போ என்ன பண்ணோம்னா அதை கொஞ்சம் மாற்றிட்டு உன் கூட இருக்கும்போது தான் நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு. ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே நேரில் பேசும்போது ஒரு எக்ஸ்பிளைன்டா பேச மாட்டோம். கரெக்ட். இதுலயே வந்துருது. இதெல்லாம் தவிர மற்ற எல்லா நேரம் நான் வந்து கஷ்டத்தை உன் கூட இருக்கும்போது ஹாப்பியா இருப்பேன்னா அதுலயே புரிஞ்சிச்சு. அப்ப நான் உங்ககிட்ட இருக்கும்போது அதை சொல்லி அந்த மொமெண்ட்டை நான் ஸ்பாயில் பண்ணுவேன். ஸோ அப்படிதான் அது ஒர்க் பண்ணுவோம். வெளியே அந்த சீன் ஸ்டார்டிங் எடிட் பண்ண மாதிரியே தான் அப்படியே இருக்கு. அந்த எமோஷன் வந்து நீங்க சொல்ற மாதிரி அங்கங்க சில கேரக்டர்ஸ் வந்து நம்ம ரிலீஃப் பண்ணணும். உதாரணத்துக்கு அந்த ஹவுஸ் ஓனர் கேரக்டர் வந்து ஒரு சின்னதா ஒண்ணு இது பண்ண, தம்பி ட்ரவுசர் எல்லாம் போட்டுட்டு மாடிக்கு போய் படிக்கூட, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். யோகிபாபு சாரோட கேரக்டர் இருக்கலாம். இதுல இருந்து வெளியே வந்து சில கேரக்டர்ஸ் உள்ள வரும்போது இந்த எமோஷன் மிஸ் ஆகாம எடுத்துட்டு போறது இருக்கிற சேலஞ்சஸ் பத்தி பேசலாம். அதான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரிலீஃப் பாயிண்ட்ல நாங்க பெருசா கை வைக்கல. ஓகே, உங்களுக்கு இருக்க எமோஷனல் வெயிட்டேஜ் இருக்குல்ல, அதை தான் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருப்போம். இப்போ உதாரணத்துக்கு விவேக் பிரசனாக்கு ஒரு பே ஆஃப் சீன் இருந்தது. விவேக் பிரசனா கிட்ட அவர் ரியாக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இல்லை இதான் ரியாலிட்டின்னு புரிஞ்சுப்பாரு. திரும்ப அந்த கேரக்டருக்குன்னு கிளைமேக்ஸ்க்குலாம் முன்னாடி ஒரு பே ஆஃப் இருந்தது. அந்த பே ஆஃப் எங்களுக்கு தேவைப்படலைன்னு அப்புறம் அதை தூக்கணும், ரொம்ப அழுத்தமா இருக்குமோ அப்படின்றது. ஓகே. ஸோ அதனாலதான் அந்த கேரக்டர் அதோட போதும். இன்னொன்னு அவர் வந்து பேசும்போதே அவன் கரெக்டா தான் பேசுறான்.
ஆமாமா. அவன் கரெக்டா தான் இருக்கான், நான் தான் அவ்வளவு நாள் தப்பா இருந்திருக்கேன்னு அவர் புரிஞ்சுப்பாரு. ஓகே. ஸோ அதனால அந்த பேஆஃப் தேவைப்படல எங்களுக்கு. அதுல ஒரு 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 இமேஜினேஷன் ஒரு கட்டு. ஆமா ஆமா. அந்த கட்டோட அவன் போயிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அந்த பேஆஃப் தேவைப்பட்டிருக்கும். இங்க அவட்ட ரியாக்ட் பண்ணிட்டு அப்புறம் திரும்ப வந்து இல்ல நான் தான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா அது ஓகே. கரெக்ட். இப்போ அவரு இங்க வீட்டுக்கு வந்தே தான் சொல்லுவாரு, நான் தான் தப்பா இருந்திருக்கேன், அவன் கரெக்டா சொல்றான் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அதனால விவேக் பிரசன்னா சாரோட சீக்வன்ஸா அது ஒரு பே ஆஃப். அது அந்த சீன் வந்து அந்த இமேஜினேஷன் சீன் வந்து ஸ்கிரிப்ட்லேயே இருந்தது தான். ஸ்கிரிப்ட்லேயே இருந்தது. ஓகே. அதெல்லாம் அவர் எடிட் பண்ணது. ஓகே. நீங்க இப்போ சொல்ற ரிலீஃப் பாயிண்ட்ஸு, இப்போ இருக்க இந்த இமேஜினேஷன் சீக்வன்ஸ், இது 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 கொஞ்சம் உங்களுக்கு கதைக்கு வெளியே போயிட்டு உங்களை என்டர்டெயின் பண்ணுது இல்லையா, அது எல்லாமே ஸ்கிரிப்ட்லேயே டைரக்டர் பிளான் பண்ணது தான். நைஸ் நைஸ் நைஸ். சந்திரான்ற கேரக்டர் வந்து நம்ம படம் ஃபுல்லாக நம்ம பார்க்கவே மாட்டோம். ஆனால் அப்படி ஒரு கேரக்டர் வந்து ஆரம்பிச்சதுலேருந்து எண்டு வரைக்கும் வரும். கடைசியாக அந்த வீடியோ கால்லையாவது அவங்க யாருன்றதை காட்டுவாங்கன்னு பார்த்தோம், அப்படியுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி இப்போ தமிழ் சினிமாவில் இந்த வருஷமே பல கேரக்டர்கள் வந்து காட்டப்படாமலே பேசப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு வீரதீரேஸ்வரன்னா அந்த திலீப்ன்ற கேரக்டர் நமக்கு யாருன்னே தெரியாது, ஆனால் அந்த கேரக்டரை வச்சு தான் படத்தோட ஹோல் எமோஷனுமே இருக்கும். ஸோ அது மாதிரி இந்த சந்திரான்ற கேரக்டர் ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டரா இருந்து ஸோ படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது ஏதாவது ஷூட் பண்ணி எடிட் பண்ணீங்களா இல்லை வந்து எடுக்கவே இல்லையா? ஷூட் பண்ணீங்களா? அப்படியே காட்டல, பல ரீசன்ஸ்க்காக தூக்க வேண்டியது ஆயிடுச்சு. ஓகே. இன்ஃபேக்ட் நானுமே அது வேணும்னு சொல்லிதான். ஓகே. அதனால நாங்க அதான் சொல்றேன் இல்லையா, நம்ம ஒரு ஒரு பாயிண்ட் வரைக்கும் ஒன்று பிலீவ் பண்ணுவோம், வேணும்னு நினைப்போம், திரும்பி பார்க்கும்போதுல எடுத்து பார்க்கும்போது நமக்கு மாறும். ஸோ இந்த ஃபிளாஷ்பேக் சீக்வன்ஸ் நாங்கள் ஏன் மெயினாக தூக்கணும்னா, இந்த கதையை வந்து ஒரு ஒன்லைனா இப்போ அந்த சீன் இருக்கும்போது ஒரு அவரோட பர்சனல் மோட்டிவா, அதாவது ஒரு ஒருத்தங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு வீடு வாங்குறதா ஒன்று இருந்தது. ஓகே. அவங்க ஒரு ஒரு வார்த்தை சொல்லி ஹர்ட், இப்போ அந்த வார்த்தையை தான் இவர் சுப்புபஞ்சு பேசும்போது ஒரு டயலாக்ல அதை த்ரோ பண்ணி, அவ என்னைக்கோ யதார்த்தமா சொன்னதை நினைச்சிட்டு நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி அதை முன்னாடி வைக்கும் போது என்ன ஆயிடுதுன்னா, அதுதான் அவரோட மோட்டிவ்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்காக நம்ம ரிவெஞ்ச் அந்த மாதிரி ரிவெஞ்சுன்னு சொல்ல முடியாது, அவருக்கு ஒரு ஜென்டலான ஒரு நோக்கம். இப்போ உதாரணத்துக்கு என்னை ஒருத்தங்க ஹர்ட் பண்றாங்க, நான் அவங்க முன்னாடி வாழ்ந்து காமிக்கணுன்றது தப்பே இல்லையே. கரெக்ட் தான். ஆனா அதை ஒரு படமா நம்ம ப்ரெசென்ட் பண்ணும்போதுல அதோட அது பொது புத்தியை நிறைய அது பொது புத்தி கூட விளையாடும் போது அது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா விளையாடணும். புரியுது. ஸோ இப்போ அங்க அதை வைக்க நான் அதை இப்போ நான் ஒரு படம் பார்க்கறேன்னா அது தப்பா எடுத்துக்க மாட்டேன். பட் அது வேற விதமா மாறிடும் அப்படிங்கிற பயத்தினால அதை கொஞ்சம் இது பண்ணும். இப்போ எப்படின்னா, இப்போ அந்த நெரேட்டிவ் எப்படி செட் பண்ணிருக்கோம்னா, ஒரு சாதாரண ஃபேமிலி, வீடுங்கிறது ஒரு நெசசிட்டி, அது கூட ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸும் கூட, அதனால அவங்க அதை வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படியே அதை மெயின்டைன் யூனிவர்சல் இன்னும் கொஞ்சம் ஜென்ரிக்கா மாத்தி. கரெக்ட். ஜென்ரிக்ன்றது பல இடங்கள்ல தவறா புரிஞ்சுக்கிறாங்க. பட் இது ஜென்ரிக்கா கொஞ்சம் இது பண்ணும்போது இன்னும் இது பயணிக்கும் நிறைய இந்த படம். அதனால அந்த டெசிஷனை எடுத்தோம். எப்போ அந்த டெசிஷன் எடுத்தீங்க? ரொம்ப சமீபமா தான் எடுத்தோம். ரிலீஸ்க்கு ஒரு 10 days 15 days முன்னாடி தான் இது தூக்கணும் நாங்க. ஓகே. அது வரைக்கும் அந்த கேரக்டர் ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க அதுல, அதுவும் இருந்திருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அப்படி இருந்திருந்ததுன்னா அந்த வார்த்தைக்காக இவரு அதை சீரியஸா எடுத்துட்டு இவ்வளவு வைராக்கியமா இருக்காருன்ற மாதிரி ஆயிரும். ஆமா. ஓகே. ஆனா நீங்க இப்ப இந்த பதில் வந்து இந்த படத்தோட ஐடியாலஜியே மாத்தி இருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டு விதமா ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான். இது ஒருவேளை இப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா தப்பா போயிருமோ அப்படின்ற பயத்தினால இது பண்ணிட்டோம். இது இப்படி இருந்துட்டா ஷோர் ஷாட்டா இது ஒரு நெசசிட்டி, இது ஒரு தேவை. அதே சமயம் அந்த ஃபேமிலி போற இடங்கள்லாம் ஹர்ட் ஆகுறாங்க இதனால, அப்ப இது ஒரு மரியாதையாவும் இருக்கு அப்படின்ற ஆங்கிள் இருக்கு. அது எப்படி வந்துடும்னா மரியாதை டாமினேட் பண்ணிடும். ஓகே. உங்களுக்கு நெசசிட்டியை விட மரியாதை டாமினேட் பண்ணிடும். கரெக்ட். ஸோ இப்போ நான் ட்ரெய்லர்ல மிட் பாயிண்டா வீடுங்கிறது மரியாதை அப்படின்னு வச்சிருக்கேன். ஆமா. நான் ஆரம்பிக்கும் போது அப்படி ஆரம்பிச்சா அப்படி இருக்கும். இப்போ ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறோம்னா, ஒருத்தர் நடந்து வராரு, வந்து பார்த்தா வீடு முழுக்க தண்ணியா இருக்கு, குடும்பம் 3 பேர் நின்று அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்கன்றப்ப இவன் கண்டிப்பா வீடு வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணிடும். இது ஒரு நெசசிட்டி. இப்படி ஒரு வீட்டுல இருக்கவன் கண்டிப்பா ஒரு நல்ல வீட்டுல இருக்கணும்னு உங்களுக்கு தோணிடும். அதுக்கப்புறம் அவனோட ஜேர்னில வீடுங்கிறது மரியாதை அப்படிங்கிறது, இது மரியாதையும் கூட அப்படி இருக்கும். ஓகே. இப்ப அப்படியே ஷஃபிள் பண்ணி பாருங்களேன். வீடுங்கிறது மரியாதை நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா நல்லா தான் இருக்கும், சூப்பரா இருக்கும். ஆனா உங்களுக்கு அதுக்கடுத்து இந்த நெசசிட்டி ஃபீல் ஆகுது. சூப்பர். இதுதான் அந்த ஃபிளாஷ்பேக் தூக்குனதுக்கான காரணம். ஸோ ட்ரெய்லருக்கு ஒர்க் பண்ணதை பத்தி எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணீங்க? ட்ரெய்லருக்கு மட்டும் 2 நாள் ஒர்க் பண்ணது. ஓகே. நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 days எடுக்கும். ஏன்னா நான் என்ன பண்ணுவேன்னா எலமெண்ட்ஸாக சூஸ் பண்ணி என்ன பண்ணணும்னு நான் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணிட்டு தான் ட்ரெய்லரே பண்ணுவேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெய்லர், மறுபடியும் அதான் படத்துக்கு மாதிரியே தான் 2 நிமிஷம் பண்ணணும், 1.5 நிமிஷம் பண்ணணும், அப்படி லிமிட் பண்ணிக்கவே மாட்டேன். இப்போ இந்த ஒரு ட்ரெய்லர் வந்து ஆடியன்ஸ்க்கு ஹிட் ஆகணும், சூப்பர் ஹிட் ஆகணும், சூப்பராக ட்ரெய்லர் பண்ணியிருக்காங்களான்றதை தாண்டி அந்த ட்ரெய்லர் வந்து உங்களை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துரும். அதுதான் முக்கியம். ட்ரெய்லர் வந்து வியூஸ் பயங்கரமாக போகுது, ட்ரெண்டிங்கில் இருக்குது, அது மேட்டர் கிடையாது.
இந்த இந்த படம் என்னவா இருக்க போகுது அப்படின்றத நம்ம கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணிடும்ன்றது தான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை எவ்வளோ இன்டென்ஸாக நம்ம சொல்கிறோமோ அது வந்து நல்லா ரீச் ஆகும் ஆப்வியஸாக. இப்போ இது 3BHK பொறுத்த வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் வெர்ஷன் என்ன பண்ணணும் ட்ரெய்லருக்கு அதுதான் இப்போ வரைக்கும் வந்தது. மேபி ஷார்ட்டாக ஒன்று 2 நாங்கள் மாற்றிருக்கலாம் ஒழிய இந்த பேட்டர்ன் இதுதான். அதோட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற விதமாகவும் நான் அந்த ஃபர்ஸ்ட் அதை நெசசிட்டியாக வைப்போம், அடுத்து ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸாக வைப்போம், அடுத்து என்ன மாதிரி இது வரைக்கும் சரத் சாரோட கோலாக இருந்தது இவரோட ஷோல்டருக்கு மாறின பிறகு இவர் எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறாரு, அதனாலதான் அந்த தோனி ஃபேன் டிராவிட் ஃபேன் டைலாக். இன்னொன்று அது ஒரு அவுட் சைட் த பாக்ஸாக கதனே இல்லாமல் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா அந்த ரிலீஃப் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களை என்டர்டெயின் பண்ணுதுங்க, அது கதைக்கு வெளியே தான் போயிட்டு வருது. கரெக்ட். ஆனால் கதை ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும்போது உங்களுக்கு அதோட வேல்யூ தெரியாது. ஒரு ரிலீஃப்ஸ் வரும்போது தான் அதை கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு திரும்பி இதுக்கு வரும்போது வேல்யூ தெரியும். அந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் பண்ணும்போதும் முடிஞ்ச அளவுக்கு அவுட் சைட் த பாக்ஸ் ரிலேட்டபிளா கதைக்குள்ளேயே இல்லாம அப்படி இருக்க எலிமெண்ட்ஸும் பிளேஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்படியே இந்த சூரியவம்சம் டைலாக்லாம், ஆமா சூரியவம்சம் டைலாக்லாம் அது வச்சது அதெல்லாம் கொஞ்சம் ஜென்ரிக்கா மாத்துறது. இது ஒரு ராவாவே ப்ரெசென்ட் பண்ண முடியும், ஆனா கொஞ்சம் ஜென்ரிக்கா மாற்றும் போது இன்னும் கொஞ்சம் அதிகமா பயணிக்கும். ஸோ இன்னொன்று ஒரு பர்சனல் கனெக்டுமே இருந்ததுன்னு நினைக்கிறேன். நீங்க ஜெயிச்சிருவேன்ப்பான்னு சொல்லும்போது டேரக்டரோட பேர் வரும் ட்ரெய்லர்ல. சோ இது வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நமக்கு அவங்களுக்கு நீங்க பண்ணதுன்றது நம்ம ஈவெண்ட்லயுமே நீங்க சொல்லியிருந்தீங்க. சோ இந்த ப்ராசஸ்ல இருக்கும்போது ப்ரொடியூசருக்கு பண்ணது, இந்த ப்ராசஸ்ல இருக்கும்போது ஒரு பர்சனல் டச்சும் அந்த ஒர்க்ல இருக்குல்ல. சோ இந்த ஃப்ளோ பத்தி பேசலாம். எனக்கு அது ஃபர்ஸ்ட் ஒரு இதுதான் கிராஃப்ட் தான். நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ்ன்றது செகண்டரி, அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சண்டை போடுறோம் நிறைய. பட் ஆனா என் கூட பயணிக்கிறவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து வளரணும், சேர்ந்து ஜெயிக்கணுன்ற ஒரு இது எனக்கு இருக்கு. அதனாலதான் அப்படிதான் இந்த டீமே ஃபார்ம் ஆச்சு. இப்போ அருணன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஒரு 8 அனதர் ப்ரொடியூசராக மட்டுமே அவர் இருக்க மாட்டார், அவர் கூட இருக்கவங்க எல்லாரையுமே வளர வைக்கணும்னு நினைப்பாரு. ஸ்ரீகணேஷ் பிரதர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரை மாதிரி ஸ்வீட்டஸ்டான கிராஃப்ட்டுக்கு சின்சியரான ஆட்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. எனக்கு அவரோட விக்ட்ரி ரொம்ப முக்கியமாக இருந்தது. அவரை அதனால தான் ஃப்ரம் த டைரக்டர் ஆஃப் 8 தோட்டாக்கள்னு போட்டேன். ஓகே. அதனால தான் எண்டில் ஜெயிச்சிருவம்பா அப்படிங்கிறப்ப அவர் நேம் வரணும்னு அது டிசைன் பண்ணேன். உருவாக்கிட்டு அதுக்கடுத்து இதை ஃபிட் பண்ணால் நல்லா இருக்கும்னு பண்ணது தான், கான்சியஸாக பண்ணது தான். எனக்கு வந்து எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் இருந்தாலும் ரிஜெக்ஷன்ஸ் வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிட்டே இருப்பேன், உழைச்சிட்டே இருப்பேன், எனக்கு அது நல்லா வரும்னு ஒரு கார்டு வச்சுக்கிட்டேன் சுயநலமா. அருணனுக்கு அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரு, நான் வந்து சொந்தமாக ஒரு வீடு வாங்குவோம், அது என்னோட கனவுன்னு சொல்லுவார். ஸோ அதனால நீங்கள் வீடு வாங்குறது முக்கியம் ப்ளீஸுங்க அப்படின்னு தேவானி மேம் சொல்கிற இடத்துல ஒரு இஷ்யூ வரும். ஓகே. அம்ரித் பிரதர் வந்து ஹையான ஒரு மொமெண்ட்ல கார்டு வந்தால் நல்லா இருக்கும்ன்றதுனால நீங்கள் தோனி ஃபேன் பானா டேவிட் ஃபேன்னா ஒரு பேங்கரான ஒரு மொமெண்ட்ல மியூசிக்கலாக ஒரு கார்டு ஒர்க் வைப்போம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேஸ் பண்ணது. இது எல்லாமே எப்படி சொல்றது, ஒரு ப்ராடக்டை உருவாக்கிக்கிட்டு அதோட கவர் தான், இந்த கவர் எப்படி வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கலாம், இந்த கலர்ல வச்சுக்கலாம் அப்படின்றது தான். பட் அந்த ப்ராடக்ட் தான் மெயின். அதை டிசைன் பண்ணிட்டு அதுக்குள்ள பாசிபிலிட்டிஸ் இருக்கும் பட்சத்துல இதெல்லாம் பண்ணுவோம். ஏன்னா இப்போ உங்களோட ஃபிலிமோகிராஃபி எடுத்து பார்க்கும்போது நீங்க வெரைட்டி ஆஃப் ஃபிலிம்ஸ் பண்ணிருக்கீங்க. இப்போ கூழாங்கல் மாதிரி ஒரு படம் பண்ணிருக்கீங்க, கொட்டுக்காளி ஒன்று பண்ணிருக்கீங்க. ஸோ அதே சமயத்துல இந்த பக்கம் வெப் சீரிஸா எடுத்துக்கிட்டோம்னா, வெப் சீரிஸா நம்ம ஊர்ல பெரும்பாலும் த்ரில்லர் வெப் சீரிஸ் தான் பெரும்பாலான சீரிஸ் வருது. அதுக்கு வந்து விலங்கு வந்து மிகப்பெரிய ஒரு உதாரணம். கம்பேரிட்டிவ்லி நம்ம அயலி மாதிரியான ஒரு வெப் சீரிஸ் வரும்போது அதுவும் நம்ம ஊர்ல பயங்கரமா செலிப்ரேட் பண்ணப்படுது. ஸோ இப்படியான ஒரு கண்டென்ட்டை வெப் சீரிஸா எப்படி பண்ண முடியும்ன்ற இதுக்கு அதை நம்மளால பண்ண முடியும்னு சொல்லி அதை ஒரு இன்ஃபர்மேட்டிவா நமக்கு அதை அந்த ஒரு நல்ல ஸ்டோரி டெல்லிங்கா அயலியை வந்து பார்க்க முடியும். இப்போ மாமன் வந்து ஊர்ல பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பக்காவான ஒரு ரூரல் டிராமா. ஸோ கூட்டு குடும்பத்தில் பிறந்தவங்க எல்லாரும் அந்த படத்தை பயங்கரமா கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 3BHK. ஸோ இந்த மாதிரி உங்களோட ஃபிலிமோகிராஃபியே பயங்கரமா இருக்கு. எப்படி இது அமைச்சுக்கிறீங்க? நான் அமைச்சுக்கணுன்றது நான் நினைக்கிறேன், அப்படிதான் நான் வந்து கெரியர் டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் அது அமையவும் செய்யணும் ஆப்போசிட்ல. இப்போ ஸ்ரீகணேஷ் பிரதர்ட்ட நான் போய் கேட்குறேன், அவர் வந்து இல்லைங்க அது அப்படி இல்லை அமையலைன்னா அமையல தான், அதுக்காக நம்ம ஹர்ட் ஆகுறதோ இல்லை அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அது நடக்குது, அதுல ஒரு ப்ராபபிலிட்டி இருக்கு, லக்குன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன், அது ஒரு ப்ராபபிலிட்டியும் இருக்கு. பட் ஆனால் என்னோட இன்டென்ஷனே அதுதான். இந்த மாதிரி நம்ம ப்ராஜெக்ட்ஸ் முக்கியமான நமக்கு பிடிக்கிறத பண்ணுறதுக்கு தான் சினிமாவுக்கு வந்திருக்கோம். இன்னொன்று முடிஞ்ச அளவுக்கு ஜென்ரிக்கான படங்கள்லையும் நம்ம இன்வால்வ்டாக இருக்கணும். வேற கேட்டகரிஸ் ஆஃப் ஃபிலிம்ஸில் ஜானர்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸில் நம்ம இன்வால்வ்டாக இருக்கணும்னு ட்ரை பண்ணுவேன். விலங்கு முடிக்கும் போது எனக்கு வந்து டி பிளாக் வந்து ஒரு த்ரில்லர் படம். டி பிளாக் இது விலங்கு ஒரு த்ரில்லர் வெப் சீரிஸு. ஓடவும் முடியாது ஒழிய முடியாது ஒரு ஹாரர் படம். மூணுமே ஒரு மாதிரி டார்க் த்ரில்லர் அந்த ஜோன்ல இருக்கவும் ஒருவேளை த்ரில்லர் மட்டும் தான் வரும். ஏன்னா நம்ம இப்பதான் வரோம் அப்படின்றப்ப அது ஒரு ஈஸியா அந்த பாக்ஸ்குள்ள அடைக்கிறது ஈஸி. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் அதுல ரொம்ப கான்சியஸா அயரின்னு ஒரு சீரிஸ் வந்தோன்னே
நான் அதை கெட்டியா பிடிச்சிக்கிட்டேன். ஓகே ஓகே. இது கண்டிப்பா நான் தான் பண்ணுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவர் கதை சொல்லும் போதே ஒரு ஒரு இடத்துல வந்து நான் அழுதுட்டேன். அவர் சொல்ல டக்கு டக்குன்னு எனக்கு அழுக வந்துருச்சு. எங்க அக்காவையும் எங்க அப்பாவையும் நான் பொருத்தி பார்த்துக்க முடிச்சு அந்த ஒரு கதையில அயலிக்குள்ள. ஸோ அதனால அந்த சீரீஸ் நான் உடனே பண்ணணும், எப்படியாவது நம்ம இந்த மூட் ஷிஃப்ட்டுக்கும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி பண்ணேன். ஸோ கான்சியஸா அது பிரேக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான். புரியுது. ஏன்னா நீங்க ஜானர் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்ன்றது உங்களோட ஐடியாவா இருக்கா இல்ல? ஏன்னா இப்ப நல்ல கதைகள் உங்களுக்கு இம்ப்ரெஸ் ஆனாதான் நீங்க அதை படமா பண்ண போறீங்க. ஸோ ஜானர் ஒரு முக்கியமான ரோல் பிளேஸ் பண்ணுமா செலெக்ஷன் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ்ல? இல்ல இதே மாதிரி ஒரு ஃபேமிலி டிராமா ஒன்று வருதுன்னு வைங்களேன் உங்களுக்கு, ஸோ அதை எடுக்கிறதுக்கு நீங்க யோசிப்பீங்களா? இல்ல அப்படி கிடையாது. மாமனும் இதுவும் ஒரே மாதிரியான ஜானர் தான், ஒரு ஃபீல் குட்டான, அதே சமயம் அதுக்குள்ள மெலோ டிராமாஸா இருக்கு ஏரியாஸ் இருக்க படங்கள் தான். ஆனா ரெண்டுமே வேற வேற கேட்டகரி. ஓகே. அதோட டார்கெட் வந்து வேற, இதோட டார்கெட் வேற. ஐ மீன் ஒரே ஆடியன்ஸ் தான் நீங்களேன், பட் இதை எக்ஸ்ட்ராடனரின்னு கொண்டாடுற பிரைமரி டார்கெட் ஆடியன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து ரெண்டு படத்துக்கும் வேற. ஸோ இது ரெண்டுலேயும் நான் இன்வால்வ்டாக இருக்கணும்னு தான் நினைப்பேன். திரும்ப அதுக்காக ஃபேமிலி ட்ராமாஸ் கண்டிப்பாக பண்ணுவேன். எல்லா நல்ல படங்களையும் நான் இருக்கணுன்ற பேராசை எனக்கு இருக்கு. அதே சமயம் முடிஞ்ச அளவு ஒரு டெக்னீஷியனாக நமக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, திரும்ப ஒரு ஆக்ஷன் ட்ராமா பண்ணால் அப்படி இருக்கும், ஒரு ஹாரர் படம் பண்ணால் அப்படி இருக்கும், பியூர் ரொமான்ஸாக பண்ணால் அப்படி இருக்கும். அப்படிதான் இப்போ வந்து கப்புள் ஃப்ரெண்ட்லின்னு ஒரு தெலுங்கு ஃபிலிம் ஒன்று பண்ணேன். ரொம்ப நாள் ஆசை இருந்தது பியூர் ரொமான்ஸில் ஒரு படம் ஒன்று பண்ணணும். ஸோ அந்த படம் அப்படி ஒரு படமாக இருக்கும். நீங்கள் செலெக்ஷன் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ்ன்றதை தாண்டி எவ்வளோ படங்கள் அட் அ டைமில் உங்கள்கிட்ட இருக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க? ஏன்னா மாமன் ரிலீஸ் ஆச்சு மே மாதம், இப்போ 3BHK ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ உங்கள் கையில் இருந்த ஒரு 2 முக்கியமான படங்கள் உங்கள்ட்ட இருந்து மக்கள்கிட்ட வந்துருச்சு. இப்போ இந்த 2 படங்களுக்கு பதில் மறுபடியும் 2 நல்ல கதைகள் நீங்கள் உள்ள எடுத்து போட்டுக்கணும்ல. ஸோ இது வரைக்கும் நீங்கள் சப்போஸ் இந்த வேலைகளை பிஸியாக இருக்கிறனால நீங்கள் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணியிருப்பீங்க, இந்த மாதிரியான விஷயங்களா இருக்கும். அதை எப்படி பிக் பண்ணுறீங்க? ரொம்ப முன்னாடி வந்து லிமிட்டடாக, ஐ மீன் ஒரு வருஷத்துக்கு ஒரு 4லேருந்து 5 படங்கள் நம்ம இருந்தால் போதும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். மாமன் வந்து ஒரு அசாத்தியமான ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு போயிருக்கு. ஏன்னா டிசம்பரில் ஆரம்பித்தோம் ஷூட்டிங், டிசம்பரில் ஆரம்பிச்சது. படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சது வந்து ஏப்ரல் ஸ்டார்ட், ஆக்சுவலாக மீன் ஒரு மார்ச் எண்டில் முடிஞ்சிருக்கும். ஓகே. நாங்கள் May 16 படத்தை ரிலீஸ். ஆமாம். ஸோ ஓகே, ஒரு 6 மாதத்தில் ஒரு படத்தை எடுத்து நம்மளால் முடிச்சிட முடியுதுன்னா நம்மளால் இன்னும் நிறையா பண்ண முடியும். நம்ம இன்னும் கொஞ்சம் பயப்பட வேணாம், எல்லா படங்களும் இன்வால்வ்டாக இருக்கும், நிறையா படங்கள் பண்ணுவோன்ற முடிவில் தான் இப்போ இருக்கேன். சூப்பர். ஓகே. கொட்டுக்காளி பார்த்துட்டு கமல் சார் உங்கள் டீம் எல்லாருமே கூப்பிட்டு விஷ் பண்ணாங்க. உங்கள்கிட்ட சார் ஏதாவது பேசினாரா? மொத்த டீம் கிட்ட பேசும்போது நான் அந்த டிஸ்கஷன்ல இருந்தேன், தனியா பேசுறதுக்கான வாய்ப்பு அமையல. ஆனா சார் வந்து ட்ரெய்லரை பத்தி ரொம்ப நல்ல விதமா சொல்லியிருக்காங்கன்னு அங்க ஆர்கேஃப்ல இருந்தவங்க சொன்னாங்க. அப்போதைக்கு நான் பார்த்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரெய்லர்ஸ்ல கொட்டுக்காளி இருக்கும்னு அவர் சொன்னாங்க. சூப்பர். 3BHKக்குமே அந்த மாதிரி ஒரு கமெண்ட் சார் சொன்னதா பாசிட்டிவா சொன்னாங்கன்னு எனக்கு ஒரு தகவல் வந்தது. அது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அவருக்கு தெரியாத கிராஃப்ட்னு நமக்கு சொல்ல முடியாது. ஆமா, அந்த மாதிரி இருக்க ஒருத்தர் நம்ம ஒர்க்கை பத்தி பாசிட்டிவா சொல்றாங்கன்றதே ஒரு பெரிய பூஸ்ட். ஏன்னா கொட்டுக்காளி ட்ரெய்லர் பொறுத்த வரைக்கும் நாங்க என்ன பண்ணணும்னு நினைச்சோம்னா, எனக்கும் PS வினோத்ராஜுக்கும் ஒரே ஒரு இதுதான், சினிமா வந்து ஆல்டர்னேட் சினிமா, கமர்ஷியல் சினிமா அப்படின்னா நாங்கள் பிரிக்க மாட்டோம். சினிமா அது அப்படிதான் நாங்கள் பார்க்கணும்னு நினைப்போம். அதனால இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர்ட்டு ரீச் பண்ற மாதிரியான ஒரு ட்ரெய்லர் பண்ணணும்னு நான் சொன்னேன். அவர் வந்து இந்த மூட் கிளரே இதை பண்ணலாமான்னு ஃபர்ஸ்ட் யோசிச்சுட்டு இருந்தாரு. இப்படி ஒரு ஐடியா இருக்கு, நம்ம வந்து சேவல் சவுண்டை எடுத்து அதை ரிதமா மாத்துறேன், அதை வச்சு ஒரு ட்ரெய்லர் கட் பண்ண முடியும். ஸ்டார்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட், அந்த சேவல் வந்து ஆனாபென்னை பார்த்து என்னைய மாதிரி தான் நீ இருக்குன்ற மாதிரி ஒரு சீன், அந்த ஷாட்ல ஆரம்பிக்க போறோம். இந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு ஒரு ஃபேமிலி கூப்பிட்டு போறாங்கன்றத ஒன்லைன் ஓப்பன் பண்ண போறோம். அவ்வளவுதான், மற்றது எல்லாமே மூடுன்றதை டிசைட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு ஐடியா சொல்லிட்டு சேவல் சவுண்டை வச்சு நான் ஒரு மியூசிக் மாதிரி ஒன்று பண்ணி ட்ரெய்லர் கட் பண்ண போறேன்னு சொன்னேன். அவர் பயங்கர எக்ஸைட் ஆகி, கணேஷ் நீங்க இதே பண்ணிட்டு நான் கூப்பிடுங்க அப்படின்ட்டு ஒரு 2 நாள் என்ன. அப்புறம் நான் என்ன பண்ணேன், சேவலோட சவுண்ட்ஸை எடுத்து அதை ஒரு லூப் மாதிரி அது மியூசிக்னு சொல்ல முடியாது, மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து கோச்சுக்க போறாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுல அதை ஒரு லூப்பா சவுண்ட்ஸை எடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு டைம் கொக் 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 அப்படி போட்டு, அடுத்து கொக் 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 அந்த மாதிரி மல்டிபிள் லூப்ஸா பண்ணி அதை ஒரு ட்ரெய்லரா கட் பண்ணி, அதுக்கப்புறம் அதை சவுண்ட் டிசைனரோட கொஞ்சம் ட்வீட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி அதை பண்ணோம்.
அப்படிதான் ஸோ கொட்டுக்காளி ட்ரெய்லருக்கு பின்னாடி ஒரு மெனக்கடல் இருக்குதான். ஸோ அதான் கமல் சாரை இம்ப்ரெஸ் பண்ணதுக்கான விஷயம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இப்போ கொட்டுக்காளியோ கூழாங்கலோ வந்து இப்போ ஃபெஸ்டிவல்ஸில் பயங்கரமாக பேசப்படுது, ரொட்டர்டாம் போகுது, ஆஸ்கார் நாமினேஷன் இருக்குது, பெர்லினில் ஸ்க்ரீன் ஆகுது. ஸோ ஒரு சர்வதேச லெவலில் இந்திய சினிமாவை, தமிழ் சினிமாவை எடுத்துகிட்டு போகும்போது அங்கே இருக்க மக்களுக்கு ரசிக்கும்படியான விஷயங்களும் பண்ண முடியுது. இன்றைக்கி நம்ம ஊரில் இப்போ மாமன் மாதிரியான 3BHK மாதிரியான நம்ம ஊரில் ஒரு பெரும்பாலான கூட்டம் தேட்டருக்கு போய் குடும்பமாக ரசிக்கிற மாதிரியான படங்கள்லையும் கனெக்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் பண்ண முடியுது. எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? அப்படி நீங்கள் சொல்லும்போதே இது ஆல்ரெடி சினிமா நல்ல சினிமா அப்படின்றத நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இப்போ வந்து எல்லா விஷயங்களுக்குள்ளாரையும் ஒரு கான்ட்ராக்ட், அதான் முன்னாடி நம்ம பேசும்போது ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கும். அதுதான் அதை ஹெல்த்தியாக வளர்த்துக்கிட்டே போகும் இல்லையா? சினிமாக்குள்ள ஆர்ட்டுக்கும் கமோடிட்டிக்கும் ஒரு காம்படிஷன் இருந்துகிட்டே இருக்கும். ரெண்டுமே மாற்றி மாற்றி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கும். ஸோ அதில் வந்து எந்த அளவுக்கு ஆர்ட் டாமினேட் பண்ணுதுன்றது ஒரு விதமான படங்களில் முடியும், எந்த அளவுக்கு காமோடிட்டி டாமினேட் பண்ணுதுன்றது ஒரு விதமான படங்களில் போய் நான் அந்த புரிதல் தான் நான் அடிப்படையாக வச்சுக்கிறேன். ரொம்ப அதை பற்றி யோசிக்கிறது இல்லை. ஸோ இப்போ மாமன் மாதிரி, இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ மாமன் அந்த ஃபோட்டோ சீன் வரும், ஃபோட்டோக்கு வந்து அக்கா மாலை போட்டிருக்குது. இப்போ அந்த சீனில் வந்து இப்போ சிட்டியில் பார்க்குறவங்களுக்கு மேபி எந்த அக்கா இப்படி பண்ணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஆனால் ஊர் சைடு பார்க்குறவங்களுக்கு தெரியும் அதோட இமோஷனல் டெப்த் என்ன. மேபி இப்போ அதை மட்டும், அந்த ஒரு சீனை மட்டும் எடுத்து ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் படமாக பண்ணால் அது இன்னும் எல்லாத்துக்குமே அப்பீலிங்காக மாற்ற முடியும். ஓகே, அதுதான் கொட்டுக்காளியா முடியும். ஓகே ஓகே ஒரு விஷயத்தோட டெப்த்தை முழுமையாக சொல்கிறது இருக்குல்ல, அது நமக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு ஆர்ட் டாமினேட்டடான சினிமாவில் அது பண்ண முடியும் நம்மளால. ஓகே ஓகே ஸோ அப்போ அந்த ஒரு சீனை மட்டும் எடுத்து கொட்டுக்காளி மாதிரி ஒரு படமாக சாலிடாக பண்ண முடியும். அந்த ஏன் வந்து ஒரு அக்கா ஏன் ஃபோட்டோவுக்கு மாலை போடுற அளவுக்கு அவளுக்கு என்ன பிரச்சனை, அதை லீனியராக மட்டுமே சொல்லி நான் லீனியராலாம் போகாமல் லீனியராக மட்டுமே அக்கா தம்பிக்குமான ட்ராமாவோ இல்லை இந்த குடும்பத்துக்குள்ள நடக்கிற ட்ராமாவோ ஒரு 1.5 மணி நேரத்தை சொல்ல முடியும். இதே நீங்கள் கொட்டுக்காளியில் இன்னும் ஒரு 10 எலமெண்ட் 15 எலமெண்ட், அந்த கதையோட நகர்வு இப்போ இவ்வளோ தானே, பேய் பிடிச்சிருக்குன்னு நினைச்சிடல, அவங்க கான்சியஸா தெரியும் வேற ஒரு பிரச்சனை. ஆனா அவங்க வந்து பேய் பிடிச்சிருக்கு அவங்களே ஏமாத்திட்டு சொசைட்டியை ஏமாத்திட்டு போய் சாமியார்ட்ட ஒண்ணு பண்றாங்க. இதுலயே இன்னும் ஒரு 10-15 எலமெண்ட் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு சேஞ்ச் ஓவர் வச்சு பண்ணீங்கன்னா அதே இதை ஒரு இன்னும் கமோடிட்டி டாமினேட்டட் ஃபில்மா மாற்ற முடியும். எனக்கு என்னென்ன ஆச்சரியம்னா தாட் ப்ராசஸாக எப்படி இருக்கும். இப்போ நீங்கள் ஒரே சமயத்தில் இந்த 2 ஜானர் படங்களையும் பண்ணுறீங்கன்னு வைங்களேன். இப்போ நீங்கள் கொட்டுக்காளி, மாமன், நான் ஏன் இது 2ஐயும் சேர்க்கிறேன் அப்படின்னா 2லையும் சூரியன் இருக்கிறனால சேர்க்கிறேன். அப்போ ஒரே ஆர்டிஸ்ட் அவரை இந்த படத்தில் நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க, கதையா வேற, டைரக்டர் வேற, எல்லாமே புரியுது. ஸோ எடிட்டாக உங்களுக்கு டேபிளுக்கு 2 பேரோட ஃபுட்டேஜஸ் வரும்போது நீங்கள் ஒரே சமயத்தில் இதை பண்ணுறீங்க. காலையில் கொட்டுக்காலை எடிட் பண்ணுறீங்க, மதியானம் மாமன் எடிட் பண்ணுறீங்கன்னா உங்கள் மூளை எப்படி ஷிஃப்ட் ஆகுதுன்றது தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி ஜாலியாக இருக்கும். அதனாலதான் மல்டிபிள் ஜானர்ஸ் இன்வால்வ் இருக்கும். ஓகே ஓகே என்னைய பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு ப்ராக்டிஸ் என்னன்னா, டேபிளில் உட்காந்து நம்ம ஆப்ரேட் தான் பண்ணுறோம், எடிட்டிங் நம்ம மைண்டில் முடிஞ்சிடும். ஓகே, இப்போ சீனை பார்க்குறோம், ரஷஸை பார்க்குறோன்னா இந்த ஒயிட் ஷாட்டில் இது இருந்தால் போதும், இந்த க்ளோஸ் அப்பில் இது இருந்தால் போதும், நமக்கு ஒரு ப்ராக்டிஸ் இருக்கும், அது வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு அதை எவால்வ் பண்ணிட்டே தான் இருக்க போகிறோம், படம் முடிகிற வரைக்கும் எவால்வ் பண்ணிட்டே தான் இருக்க போகிறோம். பட் ஆனால் இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, நமக்கு வந்து இது முடிவு பண்ணிட்டு எடிட் பண்ணுறோம். ஸோ அதில் அந்த சீனுக்கு என்ன தேவையோ பண்ணி முடிச்சிருவோம். முடிச்ச பிறகு நமக்கு ஒரு ஜானர் ஷிஃப்டாக இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னு வச்சுங்க. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 15-20 கட் பண்ணக்கூடிய இப்போ மாமன் மாதிரி ஒரு படம் பண்ணிட்டு, அன்னைக்கே வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஒரே ஒரு கட் பண்ணக்கூடிய கொட்டுக்காளி மாதிரி ஒரு படம் பண்ணுறது, அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நமக்கு ஒரு ஆர்டிஸ்டா ஒரு சேலஞ்சிங், ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும். புரியுது. ஒரு கிராஃப்ட்டுக்குள்ள வரோம் அப்படின்னா நம்ம ஒரு விஷயங்கள் படிச்சிருந்திருப்போம், பை ப்ராக்டிஸ்ல இருந்திருப்போம். பட் இருந்தாலும் யாருக்கிட்டையாவது ஒர்க் பண்ணிட்டு வரும்போது அது ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். நான் எடிட்டிங்னு சொல்ல, பொதுவாக ஒரு டைரக்ஷனோ சினிமாட்டோகிராஃபியோ எல்லா இதுவுமே தான் சொல்கிறேன். அப்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும், அது மூலிமா ஒரு கான்டாக்ட் ஒன்று கிரியேட் ஆகும். அப்போ நம்மளை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அந்த பாயிண்ட்டை வச்சு நம்ம அடுத்தடுத்து படங்கள் பண்ணுவோம். நீங்கள் சொல்கிற ஜானர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, நம்மளோட புரிதல் அப்ளை பண்ணுறது, எக்ஸ்பிளைன் பண்ணுறதுலாம் நடக்கும். பட் நீங்கள் யார்ட்டையும் ஒர்க் பண்ணல. இப்போ உங்களோட ஃபிலிமோகிராஃபி இது வரைக்கும் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஜானர் எக்ஸ்ப்ளோரும் இருக்குது, நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற விஷயங்களும் இருக்குது, வெவ்வேறு விதமான மக்களுக்கு போய் சேர்றதுக்கான விஷயங்களும் அதில் இருக்குது. எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ரொம்ப நிறைய தான் நீங்கள் கேட்குறதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இதான் ரொம்ப வருஷம் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அதை நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணி கேட்குறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதன் மூலமாக அது நடந்துகிட்டு இருக்குன்னு நான் நம்புறேன். நான் வேலிடேட் பண்ணிக்கிறேன். அசிஸ்டண்டா நான் ஒர்க் பண்ணலன்றது எனக்கு ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸாக இருக்க தான் செஞ்சது. அதை ஏற்றுக்கிறதுல எனக்கு ஒரு தயக்கமும் இல்லை. ஓகே, ஆரம்ப கட்டங்களில் அது ஒரு காம்ப்ளெக்ஸாக இருக்க தான் செஞ்சது. நமக்கு சினிமா தெரியாதோ, ஏன்னா அப்படிதான் வந்து நம்மளை வந்து சினிமா சோதிக்கும். ஃபர்ஸ்ட் நமக்கு ஒருவேளை இது தெரியலையோ, ஒரு கஷ்டம் வரும்போது இப்போ எப்படி யோசிக்கிறோம்னா, இன்னைக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இன்னும் 10 நாள் நம்ம சால்வ் பண்ண முடியும்னு நான் இப்போ யோசிக்கிறேன்.
முன்னாடி எப்படி யோசிப்பேன்னா, இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு, ஒருவேளை நான் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணியிருந்தா அது வந்திருக்காதோ அப்படின்னு யோசிச்ச காலங்கள் இருக்கு பிகினிங்ல. ஆனா அது எப்போ எனக்கு தவறுன்னு ப்ரூவ் ஆச்சுன்னா, ஒரே ஒரு நாள் நான் ஸ்ரீகர் சார் கூட ஒரு மீட்டிங் இருந்தது. கூழாங்கல் பார்த்துட்டு அவருக்கு படம் ரொம்ப பிடிச்சி, ஒரு நாள் வாங்க அந்த படத்தை பத்தி சும்மா பேசுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீகர் சார் கூப்பிட்டாங்களா? ஸ்ரீகர் சார் கூப்பிட்டாங்க, எங்க டீமே கூப்பிட்டாங்க. நானும் வினோத் எல்லாம் போனோம். படத்தை திரும்ப பார்த்து ஷார்ட் பை ஷார்ட்டா பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. ஓகே. அப்போ எனக்கு என்ன இருந்ததுன்னா, சார் நான் பண்ண கட்ஸ்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. ஓகே, இது இப்படி பண்ணியிருக்கீங்க, நல்லா இருக்கு. சில இடங்கள்ல இது இப்படி பண்ணியிருக்கீங்க, இது இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஓகே. அப்போ எனக்கு ஓகே, நம்ம இப்போ கரெக்டான ட்ராக்ல தான் இருக்கோம். ஸோ அங்கேருந்து நான் யோசித்தேன், நான் அந்த பாயிண்ட்ல ஆக்சுவலாக ரொம்ப இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணி, ஒருவேளை நம்ம திரும்ப பேக் அடிச்சிடலாமோ, பேக் அடிச்சு அசிஸ்டண்டாக போய் ஜாயின் பண்ணிடலாமோ. குளங்கள் முடிச்ச அப்புறமும் ஆமாம், குளங்கள் நான் இப்போ முடிச்சிட்டேன், ஓட முடியாது சொல்ல முடியாது படம் முடிச்சிட்டேன், டி பிளாக் முடிச்சிட்டேன். பட் ஆனால் எதுவும் ரிலீஸ் ஆகலை. நமக்கு அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ்லாம் ரைஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இந்த சமயங்களில் இப்படி யோசிக்கிறேன், வேலை பார்க்குறோம், ஓகே டெய்லி வேலை பார்க்குறோம், ஆனால் எதுவுமே நகர மாட்டேங்குது அப்படின்ற ஒரு, நம்ம ஒருவேளை பேக் அடிச்சிடலாமோ, நம்ம முன்னாடி நம்ம தான் தப்பான ரூட்ல போயிட்டு இருக்கோமோன்னு யோசிச்சேன். இந்த ஒரு மீட்டிங்க்கு அப்புறம் இவ்வளவு நாள் நம்ம கரெக்டானதான் பண்ணிட்டு இருக்கோம், இந்த ப்ராபபிலிட்டி என்னைக்கும் ஒரு நாள் கிளிக் ஆகும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அது கண்டிப்பா நான் லக்குன்னு சொல்ல மாட்டேன், அது ஒரு ப்ராபபிலிட்டி. ஸோ ஸ்ரீகர் சாரோட நடந்த அந்த மீட்டிங் தான் உங்களுக்கு பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. நிச்சயமா போகலாம், கான்ஃபிடன்ஸ் போடலாம். அவர் ஒரு பெரிய சப்போர்ட். ஓகே ஓகே. ஸோ இப்போ எடிட்டிங் சார்ந்து நீங்க டிஸ்கஸ் பண்றது, உங்களுக்கு ஒரு மென்டர் மாதிரி, நீங்க அசிஸ்டன்ட் எடிட்டரா ஒர்க் பண்ணல, பட் இருந்தாலும் ஒரு மென்டர் ரேஞ்சில் யாராவது இருக்காங்களா நீங்க இதை சமமா டிஸ்கஸ் பண்றது? நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மேக்ஸிமம் பேசுவேன். ஓகே, எல்லாத்தையும் போட்டு கலைச்சு. ஓகே, அதாவது இப்போ எப்படின்னா, நான் இப்போ எடிட் பண்ணி நல்லா எடிட் பண்ணி இப்போ இந்த ட்ரெய்லர் எடுத்துட்டு போய் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு காம, இதான் இவ்வளோ நாள் ஒட்டிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஆட்கள் ரொம்ப கேர்லெஸ்ஸாக சொல்லுவாங்க. ஓகே, ஏன்னா அவங்களோட குவாலிட்டி வேறையா இருக்கு. நம்ம எவ்வளோ வளரணும்னு அவங்க ஒன்று வச்சிருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அது இருக்கும் இல்லையா, அதனால அவங்க சொல்லுவாங்க. பட் ஸ்டில் இந்த படத்துக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும். அதை வச்சுட்டு நான் அவங்க கிட்ட சொல்லுவேன், அவங்களோட கான்ட்ரடிக்ஷன்ஸ் என்ன பிரச்சனை, இதெல்லாம் பண்ண முடியுமான்னு யோசிப்பேன். இப்படி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் ஓப்பனாக வச்சு டிஸ்கஸ் பண்ணுவேன். மெயினாக சொல்லணும்னா, நான் ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ் நிறைய பேர் எனக்கு அவங்க கதைகளையும் நான் அதே மாதிரி தான் கதை சொல்லும்போது, என்ன இதெல்லாம் என்ன ஒர்க் அவுட் ஆகல, இது இப்படி பண்ணா நல்லா இருக்கும், அந்த ஃபுல் ஃப்ரீடம் இருக்கும். இது ஒரு மியூச்சுவலா இருக்கும். வினோத்தனன் ஆகட்டும், ஒரு ஐலி டைரக்டர் முத்துக்குமார் ஆகட்டும், ஸ்ரீ கணேஷ் பிரதர் ஆகட்டும், பிரசாந்த் பாண்டிராஜ் ஆகட்டும், எல்லாத்துக்கிட்டையும் இந்த உரையாடல் இருக்கும். மென்டர்ஸ்ன்னு சொல்ல முடியாது, எல்லாரும் ஒரே கைண்ட் ஆஃப் சினிமாவை நேசிக்கக்கூடிய ஆட்களா இருக்கும். அப்படி ஒரு டீமா தான். சூப்பர். ஓகே, ஃப்ரெண்ட்ஸா நிறைய பேர் இருக்காங்க. ஜிகே பிரசன்னா சார் வந்து ஒரு வெல்விஷர் சார் வந்து எடிட்டர். ஜிகே அவங்க என்னோட நல்ல ஒர்க் எந்த இது வந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, சூப்பராக இருக்கும் ஒர்க்குன்னு விஷ் பண்ணுவாங்க. அது ஒரு விதமான பூஸ்ட் கொடுக்கும். ஃபிலமென் சார் விஷ் பண்ணியிருக்காரு, கொட்டுக்காளி டெய்லருக்கும் விஷ் பண்ணாரு, மாமன் டெய்லருக்கும் விஷ் பண்ணாரு, சிவானா எஸ்கே நான் அப்பப்போ விஷ் பண்ணுவாங்க. அவங்களும் ரொம்ப நாள் தெரிஞ்சவர், அவரும் என்னோட வளர்ச்சியில் அவரும் சந்தோஷப்படுவார் அதை பார்த்து. சூப்பர். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சூப்பர், நைஸ். ஸோ நீங்கள் எடிட்டிங் சூஸ் பண்ணதுக்கான காரணம்னு ஏதோ ஒரு விஷயம் இருக்கும்ல, ஏதோ ஒரு படமோ இல்லை யாரோட ஒர்க்கோ இருந்திருக்கும்ல. ஸோ அது யாரு, என்ன படம்? நான் எடிட்டிங் பண்ணணும்னு வரல, நான் டேரக்டராக தான் வந்தேன். ஓகே, அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் ஒழுங்கா எடிட் பண்ணுவோம் அப்படின்னு தான் இப்போ நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப, ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எனக்கு தெரியும். அது அதுக்கு எவ்வளோ யோசிக்கணும், எவ்வளோ உழைக்கணும்னு எனக்கு தெரியுது. அதனால இதை ஒழுங்கா பண்ணணும்னு தான் யோசிச்சு நான் லிமிட் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் காலேஜ் படிக்கும்போது டைரக்ட் பண்ணணும்னு வந்தேன். டைரக்ட் பண்ணிட்டு இருக்கும்போதே காலேஜ் முடிக்கிறதுக்குள்ள ஒரு 60-70 ஷார்ட் ஃபிலிம் எடிட் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் ஒரு ட்ரையல் அண்ட் ப்ராசஸ் இருக்கு. ஸோ அதுதான் எனக்கு எடிட்டர் ஆகணுன்றதுக்கான ஒரு இது. நான் தான் காலேஜ் படிக்கும்போது எனக்கு இருந்த உச்சக்கட்ட கோல் என்னவாயிடுச்சுன்னா, எடிட்டர் ஆகணும்னு முடிவு பண்ணது பிறகு நம்ம வந்து ரூபன் சார்ட்டையோ விவேக் கிருஷ்ணன் சார்ட்டையோ அசிஸ்டண்டா எப்படியா ஜாயின் பண்ணலாம் அப்படின்றது தான் எனக்கு இருந்தது. ஓகே, கரெக்டாக நான் காலேஜ் முடிக்கிறேன், எருமசாணின்னு ஒரு யூடியூப் சேனல் வந்து ஃபேமஸ், என்னோட சீனியர்ஸ் ஆரம்பிச்சாங்க. அந்த சேனல்ல வந்து உங்களோட சீனியர். ஓகே, அந்த சேனல்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் ஓட முடியாதுன்னு ஒரு ப்ராஜெக்ட் அசம்பிள் ஆச்சு. நான் காலேஜ் வந்து ஏப்ரல் ஆர் மே அந்த சமயத்தில் முடியுதுன்னா ஜான்வரியில ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ அந்த படத்தை எடிட் பண்ண போயிட்டேன். ஸோ எனக்கு அந்த அசிஸ்டண்டா போகணுன்றது இதுவாகவே அமையவும் இல்லை. அப்புறம் ஒருவேளை நானே அமைச்சிக்கலாம்னு நினைச்சாலும் அது இல்லை, வேண்டாம்னு சூழ்நிலை எனக்கு ஒரு புரிதலை கொடுத்துச்சு. ஸோ உங்களுக்கு ஃபேவரட், ஏன்னா உள்ள வந்ததுக்கப்புறம் நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க, படங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச எடிட்டர் நம்ம ஊர்லன்னா யாரு? நம்ம ஊரில் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக எடிட்டர்ஸ்ன்றதான், நம்ம காலேஜ் படிக்கும்போது எனக்கு ரூபன் சார், விவேக் கிருஷ்ணன் சார் ரொம்ப பிடிக்கும். ஸ்ரீகர் சாரோட ஒர்க்ஸ் எனக்கு லேட்டராக தான் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு. இந்த ப்ராசஸ் தெரிஞ்சுக்கலாம்னு ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஏன்னா அவரோட இதில் கொஞ்சம் அந்த ஆர்ட்டுக்கான முக்கியத்துவம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எடிட்டிங்கிற ஆர்ட்டுக்கான முக்கியத்துவம் இன்னும் அதிகமாக இருக்கும்.
அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிரசன்னா சாரோட ஒர்க்ஸ் பிடிக்கும். சான் லோகேஷ் சாரோட ஒர்க்ஸ் ரொம்ப பிடிக்கும். பிரதீப் ராகவ் ப்ரோ அவரோட ஒர்க்ஸ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு எடிட்டர்ஸாக எல்லாருமே பிடிக்கும். எனக்கு இன்ஃபேக்ட் சொல்ல போனால் படங்கள் தான் எனக்கு ஞாபகம் இருக்கும். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் இப்போ சப்ஸ்டன்ஸ்னு ஒரு படம், அந்த படத்தோட எக்ஸ்ட்ரானரி அந்த எடிட்டிங். ஆட்டம்னு ஒரு படம் மலையாளத்தில், அது சூப்பராக இருந்தது. உள்ளுக்குன்னு ஒரு படம். சம்கீலா, இன்ஃபேக்ட் சம்கீலா வந்து ஸ்ரீ கணேஷ் பிரதர்கிட்ட இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சொல்லிட்டே இருந்தேன். அவர் இன்னும் படம் பார்க்கல. ஓகே, இது அதுலேயே இதே மாதிரி தான் நிறைய கெட்டப்ஸ் இருக்கும். அந்த அந்த இப்படி ஒரு கெட்டப் மாறி இருக்குன்னே சொல்ல மாட்டாங்க. நீங்க அந்த சீன் வாட்டுக்கு போயிட்டு இருக்கோம். அப்போ ஓ அப்படியா, இது ஃபிளாஷ்பேக்கா, இது இப்போ ப்ரெசென்ட்டா, வேற ஒரு கெட்டப்பா, அவன் இங்கே வந்து ஜாயின் பண்ணிட்டானா அப்படின்னு நீங்களா புரிஞ்சுப்பீங்க. அப்படி ஒரு எடிட்டிங் பேட்டர்ன் இருக்கும். சம்கீலா ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு செப்பரேஷனோட படம் எடிட்டிங் ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருக்கும். ஓகே, அப்புறம் கிளாசிக்ஸாக சொல்லணும்னா ஷிண்டர்ஸ் லிஸ்ட், இந்த மாதிரி படங்களோட எடிட்டிங்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். தமிழில் கடைசியாக எனக்கு ரொம்ப, அதாவது எப்படா அப்படி பண்ணாங்கன்னு ரொம்ப இதாக இருந்தது போர்த்தொழில். அப்படி இருந்துச்சு. போர்த்தொழில் வந்து ஸ்ரீஜித் சரங் சாரோட சூப்பராக எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு. நான் அந்த டேரக்டர் நேரில் பார்க்கும்போது கூட சொன்னேன். ஓகே, செம்மையாக இருந்துச்சு அந்த பொறுத்த. சூப்பர் ப்ரோ. ஸோ அடுத்தடுத்து கப்பிள் ஃப்ரெண்ட்லி வேற என்ன ப்ராஜெக்ட் இருக்கு உங்களுக்கு? ரிலீஸ்க்கு ரெடியா இருக்கு. ஓகே, அப்புறம் லிங்கம்னு ஒரு வெப் சீரிஸ் விகடன் ப்ரொடியூஸ் பண்றது. இது ரெண்டு தான் இப்போதைக்கு ரிலீஸ்க்கு ரெடியா இருக்குது. ஓகே, கதைகள் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதுவும் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படி அனௌன்ஸ் பண்ணேன். சூப்பர் ப்ரோ. ஸோ ரொம்ப ஹாப்பி உங்களை மீட் பண்ணி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுல. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஏற்கனவே நம்ம ஈவெண்ட்ல சொன்ன மாதிரி தான் உங்களோட எடிட்டோகிராஃபி வந்து பயங்கரமா இருக்கு. நீங்க ஜானர் எக்ஸ்ப்ளோர் அப்படின்றத தாண்டி நல்ல கண்டென்ட்டா நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ சூப்பரா இருக்கு உங்களோட ஒர்க் எல்லாமே. விஷ் யூ வெரி வெரி ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. 3BHK வெற்றிக்கு வாழ்த்துக்கள். ஸோ அடுத்தடுத்து நீங்கள் பண்ணி போகிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைகிறதுக்கு பெஸ்ட் விஷஸ் ப்ரோ. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எடிட்டை பற்றி ரொம்ப ஜென்ரிக்கான டிஸ்கஷனாக இல்லாமல் கொஞ்சம் இன்னும் இன்டெப்த்தாக அவங்க கூட பேச முடிச்சு. தேங்க்யூ. அதுக்கான ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ரொவைட் பண்ணால் தான் பேச முடியும். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்ஸ் எல்லாம். குறைவான கட்டணத்தில் தரமான கல்வி, படிக்கும் போதே பார்ட் டைம் ஜாப், ப்ரீ யூனிஃபார்ம், இன்ஸ்டால்மெண்ட் ஃபீஸ் என பல சலுகைகளுடன் தமிழகமெங்கும் கிளைகளை கொண்ட அன்னமால் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்காலர்ஷிப்புடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.